அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. பைரவியை காப்பாத்துறக்கா பாஞ்சு வராருங்க ஆறுமுகம். பயங்கரமாக ஃபைட்டு நடந்துட்டு இருக்கு. நம்ம புள்ள தான் அறிவாளியாச்சே, வேகமாக இங்கே ஒரு ஃபோனை கிடக்கிறத எடுக்கிறாங்க. எடுத்துட்டு வேகமாக என்ன பண்ணுறாங்க, சஞ்சய்க்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அந்த ஃபோனை தட்டி விட்றாங்க. கரெக்டாக அதை பார்க்குறாரு. லொக்கேஷனை கண்டுபிடிச்சி என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி பறந்தடிச்சு வராரு. இந்நேரம் அதுவும் அவங்க ரவுடி கும்பல், சரியான கும்பல். ஆறுமுகத்தை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை பண்ணுறது அவருக்கு ஒரு வேலை. ஆனால் பைரவி எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சண்டை பயங்கரமாக நடந்துட்டு இருக்குங்க. ஆறுமுகத்தை பயங்கரமான ஆயுதத்தை வச்சு தாக்கிடுறாங்க. ஆறுமுகமும் விழுந்துடுறாரு. கத்திக்கிட்டு கிடக்குறாங்க பைரவி. ஐயோ ஆறுமுகம் ஆறுமுகம்னு. அதுக்குள்ளே அவங்க எல்லாம் போயிடுறாங்க. அப்படி துடிக்கிறாங்க. சஞ்சய் வண்டியை கொண்டு கரெக்டாக கடைசியாக வந்தோடனே என்னாச்சு பைரவி என்னாச்சு, ஐயோ ஆறுமுகம் என்னாச்சு அப்படிங்கல. அப்படியே பைரவி பைரவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. அப்படியே கண்ணை மூடுறாருங்க. அவ்வளோதாங்க. இந்த உலகத்தை விட்டே உயிர் பிரியுது. அப்படியே பார்த்தா சஞ்சய் நினச்சிக்கிட்டே வராரு. அப்பா இந்நேரம் ஆறுமுகத்துக்கு ஏதாவது பண்ணியிருப்பாங்க, இந்த உலகத்தை விட்டே போயிருப்பான், நல்லது ஜாலி அப்படிங்கிற மாதிரி நமக்கு பைரவி கிடச்சிருவா அப்படின்னு சந்தோஷமாக வந்துட்டு இருந்தா ஆறுமுகம் பயங்கரமாக ஃபைட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க போலீஸ் சத்தம் வண்டி சத்தத்தை கேட்டகையோட அலறடிச்சு ஓடுறாங்க. போகிற போக்கில் என்ன பண்ணுறாங்க, ஆறுமுகத்தை பயங்கரமான ஆயுதத்தில், அதாவது சஞ்சய் கற்பனை பண்ண மாதிரியே பண்ண போகிறாங்க வயிற்றுல. அது நம்ம ஆள் என்ன பண்ணுது, குறுக்க பாஞ்சிருதுங்க. பாஞ்சகையோட கொட்டார்னு குத்தி தள்ளிட்டு ஓடிடுறாங்க. அப்படியே குபு குபு குபுன்னு கொட்டுதுங்க. அப்படியே பைரவி அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை அவுத்து என்ன பண்ணுறாங்க, பட்டனை டப்பு டப்பு டப்புன்னு அத்தை எடுத்து பைரவி வயிற்றுல இறுக்கிய கட்டிடுறாரு. கட்டிட்டு அப்படியே அலைக்க தூக்க அவன் அது அப்போ தாங்க போலீஸ் வந்துடுது. அந்த வந்ததை பார்த்தா ஓடுறாங்க. அவங்களும் பார்த்தா பைரவின்னு தூக்கிட்டு அப்படியே வேகமாக வர என்னாச்சு ஆறுமுகம் என்னாச்சு அப்படிங்கிற. அவங்க குத்திட்டு போயிட்டாங்க. அப்படியே ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, சரி அவங்கள பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள விடக்கூடாது அப்படின்னு சொல்ல. ஆனால் 4-5 பேர் இங்கே ஓடுறாங்க. அவங்க ஓடுற வேகத்துக்கு நீங்கள் பிடிக்க முடியுமா என்ன? இங்கே ஆறுமுகம் வண்டியில் தூக்கி போட்டு கிளம்பி வேகமாக வராங்க. சஞ்சையும் விடலைங்க. ஆஸ்பத்திரிக்கு வராரு. ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகிறாங்க. இங்கே சிவா வந்துட்டு என்னாச்சு அப்படிங்கல. சீக்கிரம் பாரு, எங்கே இருந்தாலுமே எந்த தூரத்தில் இருந்தாலும் சரிங்க, சிவா ஆஸ்பத்திரிக்கு தான் எல்லோரும் வருவாங்க. கதைக்கு அப்படி தான். பார்த்தா பைரவி தூக்கிட்டு போகிறாங்க. கொண்டு போய் சீக்கிரம் பாரு, ஆர்வம் கடந்துட்டு சிவா பாரு அப்படி இவங்க அரை நினைவுலே தான் போகிறாங்க. நம்ம பைரவியும் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துடுறாங்க. வைத்தியம் பண்ணுறாங்க, தையல் போடுறாங்க. ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு. சிந்துலேருந்து எல்லாரும் பறந்தடிச்சு ஓடி வந்து பார்க்குறாங்க. ஆர்வம் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அப்படி துடிக்கிறாரு. இங்கே சஞ்சய் பார்க்குறாங்க, சே இப்படி ஆயிடுச்சு, அவனுக்கு ஏதாவது ஆகுன்னு பார்த்தா இப்போ இவளுக்கு ஆகி இவன் இவ்வளோ தாங்குறானே, ஐயோ அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சு நல்லபடியாக கண்ணு முழிக்குது. அப்படியே கண்ணு முழிச்சா எங்கன்னு தேடுதுங்க. ஆறுமுகம் எங்கன்னு கரெக்டாக கால் மாட்டிலே நிற்கிறாரு. ஆறுமுகத்தை பார்த்தோன்னா அப்படியே கண்ணை மூடுறாங்க. அப்படி கூப்பிடுறாங்க, பக்கத்தில் வராங்க. உனக்கு ஒன்றும் இல்லை பைரவி அப்படிங்கிறாங்க. சஞ்சய் பார்த்தோன்னே அவங்கள பிடிச்சாச்சா, அதெல்லாம் பிடிச்சிட்டேன் பைரவி, நீ பயப்படாத, அவங்கெல்லாம் பிடிச்சி உள்ளார போட்டாச்சு, அவனை நான் விட மாட்டேன் அப்படின்னு சஞ்சய் சொல்கிறாங்க. அன்னபூர்ணி மகாலேருந்து எல்லாரும் வந்துடுறாங்க. அவங்க அப்பா அம்மா வராங்க. சிந்துவை பார்த்துட்டு இப்படி கோவமாக அப்படி திரும்பிக்கிறாங்க. சிந்து பார்த்தா அழுகுது அம்புட்டு அழுகு. ஆஸ்பத்திரிக்கு வராதுன்னு சொல்ல முடியாது இல்லையா, அதனால் பக்கத்துலேயே இருக்குது. பைரவி என்ன பண்ணுறாங்க, அல்ல டாக்டர் வராங்க, இவ்வளோ கூட்டம் கூடக்கூடாதுங்க அப்படிங்கிறாங்க. எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு வந்துடுறாங்க. அழுகுறாங்க. இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. எல்லாம் கொஞ்சம் வெளில போங்க, எல்லாரும் இப்படி இருந்தால் எப்படி அவங்களுக்கு குணமாகும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களாம் வெளில போகிறாங்க. நான் பார்ப்பேன், நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து இருக்க, இங்கே பாருமா எல்லாரும் இருக்கக்கூடாது, வெளில கிளம்புங்க அப்படின்னு அரசு வந்து சொல்கிறாங்க. ஏய் நீ எதுக்கு நீங்கள் வந்திருக்க, மகா இதுக்கும் நாட்டாமல் பண்ணுது, நான் என் தங்கச்சி பக்கத்தில் நான் இருக்காம அப்படின்னு சொல்ல. பைரவி என்ன பண்ணுது, அக்கா இந்த சிந்து நீ போ அப்படின்னு சொல்ல. என்ன பைரவி நீ போ அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவும் நான் இருப்பேன் அப்படி சொல்ல. நீங்கள் போங்க, அப்புறம் வரலாம் போங்கன்னு பைரவி சொல்ல. எல்லாரும் வெளில போகிறாங்க. ஆறுமுகம் என்ன பண்ணுறாரு, அப்படியே நிற்கிறாரு. வெளில போகிறதா போக வேணாமாண்டு. சரி நம்மளையும் போக சொல்லுவா அப்படின்ட்டு இப்படி திரும்ப ஆறுமுகம் கையை பிடிக்கிறாங்க. கையை பிடிச்சோன்னே பைரவி அப்படின்னு திரும்புறாரு. அப்படி பார்க்குறாங்க. நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்ல. நீ நில்லு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு பைரவி, என்னை நிற்க சொன்னியா, என்னை இருக்க சொன்னியா அப்படின்னு அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆமாம் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணார பார்த்தாங்க. அவங்க மயக்கத்தில் இருந்தாலும் அவர் துடிச்ச துடிப்பு, பைரவிக்காக டாக்டர் காலில் விழுந்து எப்படியாவது அவளை காப்பாற்றுங்க, அவள் தான் எங்கள் சாமி, நீங்கள் காப்பாற்றுங்க டாக்டர் அப்படின்னு அழுகிறது எல்லாம் அவங்க கவனிச்சுட்டே இருந்தாங்களா. அதெல்லாம் பார்த்துட்டு இதை விட ஒரு மனுஷன் எவன் நமக்கு புருஷனை கிடப்பான் அப்படின்னு அப்போவே மனசில் நினைக்கிறாங்க. நமக்கு எப்படி சாதிச்சு எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் ஒரு பொண்ணா பிறந்தவன் ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டிய மனைவி ஆகணும், அது இவன் நல்லவன், இவன் நம்மளை சாதிக்க வைப்பான், நம்ம இவனை ஏற்றுக்குவோம் அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்களா. அதனால ஆறுமுகத்தை நிற்க சொல்கிறாங்க. ஆறுமுகமாக நின்றுறாரு. நின்றுட்டு அதுக்கப்புறம்
நீ கவலைப்படாத பைரவி, உனக்கு ஒன்றும் ஆகாது பைரவி, உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் ஆகாது, நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஆகாது, எனக்கும் தெரியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களாம் வந்து பார்க்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட்டுக்கு நாங்கள் இருக்கிறோம் மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. வேண்டாம், என் புருஷன் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு பைரவி சொன்ன கையோட சஞ்சய்க்கு தூக்கி வாரி போடுது. சஞ்சய் வந்து பார்க்குறாரு. பைரவி ஓகே தானே, ஒன்றும் இல்லை சஞ்சய், எனக்கு அந்த ஆறுமுக கடவுள் மாதிரி என் ஆறுமுகம் இருக்கல, எனக்கு என்ன கவலை அப்படியே ஆணி அடித்த மாதிரி ஆகுது சஞ்சய்க்கு. அடப்பாவீங்களா, என்னது ஒன்று கூட்டிட்டாங்கய்யா, ஒன்று கூட்டிட்டாங்கிற மாதிரி பார்க்க அப்படியே பார்க்குறேன். எப்படி என் பொண்டாட்டி முடியாமல் கிடந்தா அப்படியே நாங்கள் பிரிஞ்சிடும்னு பார்த்தியா, உன் கற்பனைலாம் ஒன்றும் ஆகாதடி, இனிமேல் என் பொண்டாட்டி எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம்டா, பார்க்கலாம், இன்னொரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் காப்பாற்றுவேன், அப்பா அவள் என் பக்கம் வருவா அப்படின்னு நினச்சிட்டு போகிறான். என்னதான் இருந்தாலும் அவன் புருஷன், நீ ஃப்ரெண்டு, உன் பக்கம் எப்படா வர முடியும் சஞ்சய், நீ முட்டாளம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அதுக்கப்புறம் போயிடுறாங்க. நைட்டு ஆர்வமே இருக்கட்டும்னு இருந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மெல்ல தூக்கி வச்சு உட்கார வைக்கிறது என்ன, அப்படி தூக்கி உட்கார வைக்கல தொடுறாரு. தொட்டோன்னு அப்படி பார்க்க, இல்லை பைரவி பரவாயில்ல நீ தொட்டுக்கோ அப்படின்னு சொல்ல, அப்பாடா அப்படின்னு சொல்லி தூக்கி உட்கார வைக்கிறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க. இரு மாத்திரை போடுறதுக்கு முன்னாடி ஜூஸ் கொடுக்கணும் அப்படின்னு மாத்திரையை வச்சுட்டு வேகமாக ஜூஸை வாங்கிட்டு வந்து உரிக்கிறாரு. உரிச்சு அடிச்சிட்டு வரதை விட நீ சொலையாக சாப்பிடு அப்படின்னு ஒவ்வொரு சொலையாக பிரித்து கொடுக்குறாருங்க. அப்படியே வாயில் இரு நானே கொட்டையை எடுத்துட்டு தரேன்னு அழகாக அந்த கொட்டையை கூட எடுத்துகிட்டு விரித்து கொடுக்குறாங்க. அந்த சாத்துக்குடி ஆரஞ்சு பழமெல்லாம் அப்படியே சாப்பிட்றாங்க. சாப்பிடையில் பூரா ஆறுமுகத்தையும் சேர்த்து சாப்பிட்றாங்கன்னு சொல்லணும். இவ பார்க்குறாரு, என்ன இவ பழம் சாப்பிட்றாளா, நம்மளை சாப்பிட்ற மாதிரி பார்க்குறாளே, முருகா என்னை காப்பாற்றிட்ட, என் பொண்டாட்டி என் பக்கம், அட ராமசாமி என் பொண்டாட்டி என் பக்கம் வர வச்சுட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சந்தோஷம், அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்புறமா எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. மாத்திரை மருந்துன்னு ராத்திரிக்கு 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாத்திரை கொடுக்கணும், ஏன்னா வயிற்றுல நல்லா கட்டு போட்டிருக்காங்க, அந்த பொண்ணு ஆறணும்னு சொல்லிட்டு அடுத்து எல்லா வேலையும் பார்த்து முடிச்ச கையோட நைட்டுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் தம்பி முடிச்சிருப்பீங்க, நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. முடியவே முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு விடிய தூங்காமல் அப்படியே உட்காந்துருக்காங்க. பைரவி தூங்க கண்ணு முழிப்பாங்க, பார்த்தா உட்காந்துக்கிட்டே இருக்காரு. நீ தூங்கலையா அப்படின்னு கேட்க, நான் ஏன் தூங்கணும், என் கண்ணு நீ இருக்கேல்ல, அந்த கண்ணு நான் எப்படி மூடுவேன் அப்படி சொல்ல, ஐயோ நீ தூங்கு பெரிய அப்பா பஞ்சு டயலாக்லாம் பேசாத, எனக்கு அப்படியே புல்லரிக்குது அப்படி சொல்ல, போ பைரவி நான் மனசார சொன்ன வார்த்தை எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு, சரி பாத்ரூம் போகணும் அவங்க அப்படிங்கிற, ஐயோ அப்படிங்கிற, என்ன ஐயோ கையப்பிடி, என்ன பைரவி அட கையை பிடுறா அப்படின்னு சொன்னோன்னே கையை பிடிச்சி அப்படியே தூக்கி மெல்ல பாத்ரூம் வரைக்கும் கூட்டிகிட்டு வாங்குறாங்க. பைரவி வாடா அப்படின்னு சொல்லி கூட்டி போய் இருக்க வைக்கிறாங்க. அப்போது இந்தளவுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வந்துருச்சா அப்படின்னு ஆறுமுகத்துக்கு சந்தோஷம் தாங்கலை. லொட்டுன்னு விடியலைங்க. விடிகிற வரைக்கும் அப்படி தான் தாங்கி பார்க்குறாரு. விடிஞ்ச கையோட அவங்க அம்மா அப்பா எல்லோரும் வராங்க. அதுக்கப்புறம் ஒரு வேலை இருக்குது நான் வரேன் அப்படின்னு போகிறாரு. பைரவிக்கு ஆறுமுகத்தை தான் தேடுது. அதான் வரேன்ட்டு போயிருக்காருல, அப்புறம் என்ன அப்படின்னு சிந்து சொல்ல, இல்லை என்னமோ தெரியல சிந்து, அதுதான் உண்மையான காதல் வச்சுட்டா அதுதான் அப்படிங்கிற, புரியுது சிந்து, நீ ஏன் இப்படி சிவாவை கல்யாணம் பண்ணிட்டேன்னு காதல் வச்சுட்டா அப்படி தான் போல இருக்கே, அதுதாண்டி காதல் அப்படிங்கிறாங்க சிந்து. இங்கே பார்த்தா ஆறுமுகம் எங்கேயோ போயிருக்காருன்னு பார்த்தா ஸ்டேஷனுக்கு அவங்கள அடைச்சி வச்சுருக்காங்கல்ல, அங்கே போனோன்னே அங்கே பார்த்தா சஞ்சய் பார்த்து என்ன வந்திருக்கேன் அப்படின்னு, என்ன அவங்கள எதுவும் சொல்லிடாத இரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு, ஐயா வணக்கையா அப்படின்னு எல்லாருக்கும் கையெடுத்து நன்றி சொல்கிறாரு ஆறுமுகம். இங்கே பார்த்தா ஐயோ போயிருக்காரு, அங்கே போயிருக்காருன்னு எல்லாரும் தெரிஞ்சிருது, தகவல் தெரிஞ்சிருது. சொல்லிட்டு தான் வாராரு சிவா கிட்ட. அங்கே போகிறான் வேணான்னு தான் சொல்கிறாங்க சிவா. இரு நான் வந்துட்டு போனாலும் இங்கே சிவா எல்லாத்தையும் சொல்ல எல்லாரும் பதறி அடிக்கிறாங்க. அன்னபூர்ணி மகா எல்லாரும் என்னாச்சுன்னு சஞ்சய்க்கு கால் பண்ணால், என்ன ஆச்சா இங்கே பாருங்க அப்படின்னு வீடியோ காலை காமிக்கிறாங்க. ஆறுமுகம் போயிட்டு எல்லாத்தையும் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. பாரு அடிச்சவங்கிட்ட போய் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சஞ்சய் சொல்லி, பைரவிட்ட காமிங்க அப்படின்னு சொல்லி சஞ்சய் இதில் குளிர்காய பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்தா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு உங்களால் தான் என் பொண்டாட்டி எனக்கு கிடச்சிருக்கா, அதனால உங்களுக்கு நான் நன்றி தலை அப்படின்னு சொல்ல பைரவிக்கு சந்தோஷம்தான். பார்க்குறாங்க. சஞ்சய் ஃபோன் அவர்கிட்ட கொடு அப்படின்ட்டு, ஏன் அப்படிலாம் போய் நடத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இங்கே சஞ்சய் என்ன பண்ணுறாங்க, நல்லா திட்டி கழுவி ஊற்ற போகிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, நீ வா பாசத்தை இப்படி தேங்க இப்போ வீட்டுக்கு வா, உன்னை பார்க்காம ஆஸ்பத்திரிக்கு வா, பார்க்காம என்னால் இருக்க முடியலன்னு சொல்கிறேன்ல, என்னை விட்டுட்டு ஏன்டா போனேன் அப்படின்னு திட்ட, சரி இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு இந்தா அப்படின்னு கொடுக்க, சஞ்சய்க்கு மறுபடியும் ஆப்பு வைக்கிற மாதிரி இருக்குது. என்ன இவ திட்டுவான்னு பார்த்தா இவ்வளவு தாங்குறாளே, ஒரே நாளில் மாறிட்டாலோ அப்படின்னு இங்கே சஞ்சய்க்கு ஆப்பு தாங்க வச்சாச்சு. இங்கே ஆறுமுகத்துக்கு அளவில்ல ஆனந்தம், அவ்வளோ ஹாப்பியாக இங்கே ஆஸ்பத்திரிக்கு வராங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படி போக வாய்ப்பு இருக்குது தானே, பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இப்படி போனால் நல்லாயிருக்கும். இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.